friends, welcome to Spicy Cooking Channel. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். Hi friends, welcome to Spicy Cooking Channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வாங்க இப்ப நம்ம எப்படி காரசாரமா பெப்பர் சிக்கன் செய்யறோம்னு வாங்க பார்க்கலாம். Guys, இப்போ நம்ம எப்படி காரசாரமா பாய் வீட்டு பெப்பர் சிக்கன் வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். அதுக்கான பொருள்லாம் பார்த்துடலாமா? தேவையான அளவு கல்லுப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய் தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, 2 வெங்காயம் பொடி பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க, 3 தக்காளி, 1/2 கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். Friends, பெப்பர் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வச்சு தான் நான் இந்த பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். இப்போ 1/2 கிலோ கோழிக்கறியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம். இப்போ நம்ம அதை எப்படி தாளிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு ஆயில் வந்து நீங்கள் நல்லா சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பட்டை 2 துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். அது உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே வெடிக்கணும். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதை உள்ளே சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சமைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்குது. கண்ணாடி பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா? வெங்காயம் இன்னும் கொஞ்சம் குயிக்காக வதங்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த கறிக்கு தேவையான ஃபுல் உப்பையுமே நான் சேர்க்கலை, கொஞ்சமாக நான் உள்ள உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து நம்ம நல்லா கட் பண்ணி தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். கொள்ளைய வெந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லாவே வதங்கி விடுங்க. எப்போவுமே தக்காளிக்கு மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நான் அலசி உள்ளே சேர்த்துட்டேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இருக்கையில் உங்களுக்கு அடி பிடிக்காது, சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். பச்சை வாசனையும் சீக்கிரமாகவே உங்களுக்கு போயிடும். இப்போ பெப்பர் சிக்கனுங்கிறதுனால இதுக்கு காரமே மிளகும் சீரகமும் மட்டும்தான். அதனால் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துருவோம். 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயத்தோட கறி கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டப்பட்டு மூடி வைங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. சிக்கன் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு சீக்ரெட் பொடியான பெப்பர் சிக்கன் தான். நம்ம அந்த பொடியை தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பெப்பர் சிக்கனுக்கு இந்த பவுட்ரு தாங்க வந்து சீக்ரெட் மசாலா. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இது அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வந்து நம்ம வறுத்து விடணும். ஜீரகமும் மிளகும் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பொடி தயாராக இருக்குது. ஃபுல்லாகவே சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனில் நம்ம அப்படியே அந்த பொடியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அந்த பொடி வந்து சிக்கனோட நல்லாவே கோட் ஆகணும். அது நல்லா வந்து அதாவது கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அதோட பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த பெப்பர் சிக்கன் மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயும் ஓரங்களில் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படின்னா நமக்கு வந்து பெப்பர் சிக்கன் தயாராகிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். தட்டை ஓப்பன் பண்ணிலே செம்ம வாசனை, நல்லா கமகமன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பெப்பர் சிக்கனை எதுக்கெலாம் பேர் பண்ணலான்னா ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், இந்த மாதிரி ரச சாதம், இந்த மாதிரிக்கெலாம் நம்ம வந்து சூப்பராக பேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ண ஈஸியாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். பார்த்தோன்னே ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். இப்போ நமக்கு சூடான சுவையான பாய் விட்டு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை என் பையன்கிட்ட கொடுத்து தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட காரசாரமான பாய் விட்டு பெப்பர் சிக்கன் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சோறு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சோன்னு டேஸ்ட் வெச்சோம். சால்ட் வாட்டர் தக்காளி சோறு மக்களே, டேஸ்ட் அல்டிமேட். நான் நினச்சே பார்க்குறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா. நீங்கள் ட்ரை பண்ணி மாதிரி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.